கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனம். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்தில் இரண்டு விதமான காரியங்களை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையில், தங்களுடைய செயல்களில், தங்களுடைய ஊழியங்களில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தீமையானதை யோசிக்கிறவர்கள் தவறிவிடுகிறார்கள். மற்றவர்களை குறித்த வைராக்கியம், மற்றவர்களை குறித்து தவறாக சொல்லுவது, மற்றவர்களிடத்தில் தவறாக காரியங்களை சொல்லி மற்றவர்களுடைய மனதை புண்படுத்துவது கர்த்தர் விரும்பாத காரியம். அது தீமையாக இருக்கிறது. அதை செய்கிறவர்கள் கர்த்தருடைய பார்வையிலே தவறு செய்கிறவர்களாக, தவறுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, நம்ம எதை யோசிக்கணும் தெரியுமா? நன்மையை யோசிக்க வேண்டும். நம்ம நன்மையை யோசித்த போதும் வேதம் சொல்லுகிறது கிருபையும் சத்தியமும் நமக்கு கிடைக்குமா? நம்ம இந்த நாட்களிலும் எதை யோசிக்கிறோம்? தீங்கானவைகளை யோசித்து தீங்கானவைகளை நாம் பேசுகிறோமா? அல்லது தீங்கானவைகளுக்கு நம்முடைய செவிகளை சாய்க்கிறோமா? தீங்கானவைகளை கேட்டு அது உண்மையா பொய்யா என்று சொல்லி அறியாதபடிக்கு தீங்கானவைகளையே நாம் பேசுவோமானால் அது கர்த்தருடைய பார்வையில் விருப்பம் இல்லாததாக இருக்கிறது. ஆகவே தீமையை யோசியாதபடிக்கு நன்மையை நாம் யோசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு சத்தியத்தையும் கிருபையும் கொடுக்கிறார். வார்த்தைகளை கேட்கிறவர்களை, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? சத்தியத்தை அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீங்களா? இந்த நாளில் ஒரு முடிவெடுங்க. இந்த நாளில் ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கை எடுங்க. நான் தீமையை யோசிக்க மாட்டேன் ஆண்டவரே. தீங்கானவைகளை நான் என் இருதயத்திலோ, என் வீட்டிலோ, என் குடும்பத்திலோ, என் நண்பர்களோடோ யோசிக்கவே மாட்டேன். நான் நன்மைகளை யோசிக்க எனக்கு உதவி செய்யும். நான் நன்மையான காரியங்களை யோசித்து அதன் மூலமாக கிருபையும் சத்தியத்தையும் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் தம்முடைய வார்த்தையின்படி தம்முடைய ஜனங்களுக்கு இன்று இறங்குவார். இந்த ஆண்டவரோடு ஒரு புதிய உடன்படிக்கை எடுக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. தீமையை யோசியாதபடிக்கு ஆண்டவரே, நன்மையை யோசிக்க கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பலன் கிருபத்தாங்க ஆண்டவரே. தீமையை யோசிப்பது நிமித்தமாய் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தர் தீமையை அல்ல, நன்மையை யோசிக்கிறவர்களாக கிருபையும் சமாதானத்தையும் கிருபையும் சத்தியத்தையும் அதிகமாக பெற்றுக்கொள்ள கர்த்தர் கேட்கிற ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.